ஸோ ஹாய் கைஸ், இந்த வீடியோ என்ன பண்ண அப்படின்னா மெட்டாஸ்ப்ளாய்டபிளும் காலினெக்ஸ் மிஷினையும் எப்படி ஒரு லேப் என்விரான்மெண்ட்டில் சேஃப் செட்டப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையானது உங்களுக்கு வந்துட்டு 4 விஷயம் தான். ஸ்டேபிளான இன்டர்நெட்டும், அண்ட் விர்ச்சுவல் பாக்ஸு, அதுக்கப்புறம் லினக்ஸ் மிஷினோட ஃபைலு, அதுக்கப்புறம் மெட்டாஸ்ப்ளாய்ட் மிஷினோட ஃபைல். ஓகேவா? ஸோ இது எப்படிலாம் பண்ணணும், எப்படி செட்டப் பண்ணணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எரர் வரும். ஸோ ஃபஸ்ட்டு க்ரோம் போய்க்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ விர்ச்சுவல் பாக்ஸ் டவுன்லோட் போட்டுக்கோங்க. ஸோ விர்ச்சுவல் பாக்ஸ்ன்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே வந்துட்டு ஆர்கல் விர்ச்சுவல் பாக்ஸ் வரும். அதில் டவுன்லோட்ஸ் தொட்டுக்கோங்க. ஸோ டவுன்லோட்ஸ் தொட்டுட்டு உங்களுக்கு இங்கே வந்துட்டு அப்செட் அண்ட் டவுன்லோட்னு ஒன்று இருக்கும். ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா அப்செட் அண்ட் டவுன்லோட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் விண்டோஸ் ஹோஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது ரெண்டுமே டவுன்லோட் ஆகும். ஸோ இது ரெண்டுமே டவுன்லோட் ஆனதுக்கப்புறம், ஸோ என்கிட்ட ஆல்ரெடி இது ரெண்டுமே இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஒன்று டவுன்லோட் ஆகும், செகண்ட் ஒன்று டவுன்லோட் ஆகும். ஓகேவா? இது வந்துட்டு விர்ச்சுவல் பாக்ஸ் எக்ஸ்டென்ஷன் ஒன்று. ஸோ இது வந்துட்டு விர்ச்சுவல் பாக்ஸு. ஸோ இது எக்ஸ்டென்ஷனில் வந்துட்டு நமக்கு நெக்ஸ்ட் செட்டப் தான். அண்ட் தென் இதில் வந்துட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் செட்டப் தான் இருக்கும். விர்ச்சுவல் பாக்ஸ் இன்ஸ்டால் பண்ணோடனே உங்களுக்கு வந்துட்டு இப்படி வந்துடும், ஆர்கல் விர்ச்சுவல் பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே இருக்க மாதிரி இப்படி வந்துடும். ஸோ இந்த இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே தான் நம்ம லினக்ஸ் மிஷினு மெட்டாஸ்ப்ளாய்டபிள்லாம் இருக்குது. நான் வந்துட்டு ஆல்ரெடி வச்சுருக்கேன். ஸோ இது இப்போ ஹைட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு நார்மலாக இப்போ இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு ஓப்பன் பண்ண இன்டர்ஃபேஸ் இப்படி இருக்கும், நியூன்னு கேட்கும். ஓகேவா? இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேவா? லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு kali.orgன்னு போட்டிங்கன்னா லினக்ஸோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போகும், காலினெக்ஸோட. இது வந்துட்டு நீங்கள் இன்ஸ்டாலர் இமேஜாக வேணும் அப்படின்னா இன்ஸ்டாலர் இமேஜாக பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்துட்டு கொஞ்சம் பிசி வந்துட்டு ஸ்பெசிஃபிகேஷன் கம்மியாக இருக்குது, நான் வந்துட்டு விர்ச்சுவல் மிஷினாக ரன் பண்ணிக்கிறேன் அப்படின்னா விர்ச்சுவல் மிஷினாக கூட ரன் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் வந்துட்டு விர்ச்சுவல் மிஷின்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு விர்ச்சுவல் பாக்ஸ்னு இங்கே ஒன்று இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டே இருக்கும் ப்ரீபில்ட் விர்ச்சுவல் மிஷின்ஸ்னு இருக்கா. ஸோ இந்த இடத்துக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் விர்ச்சுவல் பாக்ஸ் வந்துட்டு கிளிக் பண்ணணும். ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோடிங் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும். ஸோ இங்கே டவுன்லோட் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த டவுன்லோட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 GB, அரௌண்ட் 4 GB வந்துட்டு உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த .7h ஜிப்பில் இருக்கும். இந்த 7h ஜிப்பில் இருந்து நீங்கள் மாற்றணும். ஓகேவா? உங்களுக்கு வந்துட்டு இதோ இங்கே வந்துடும். இப்படி வந்ததுக்கப்புறமா நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் வின்ராரில் கொடுத்து நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஆயிருமா. ஸோ இந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதை ஸோ நான் வந்துட்டு ஓகே இங்கே வச்சிருக்கேன். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு இப்படி இருக்கும், கால் லினக்ஸ் விர்ச்சுவல் பாக்ஸ் AMD64 அப்படின்னு இருக்கும். இந்த மாதிரி ஃபைல்குள்ளே நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஸோ இப்படிலாம் காட்டும். ஸோ இது எதுவுமே பண்ணாதீங்க, டேரெக்டாக வெளியே வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா நியூ கொடுத்துக்கோங்க. ஸோ நியூ கொடுத்துட்டு காலி லினக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ காலி லினக்ஸ் இந்த நேமை டைப் பண்ணுறப்பவே இங்கே ஓஎஸ், இங்கே வெர்ஷனு, டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சிஸ்டம்க்கு ஏற்ற மாதிரி செட் ஆயிரும். ஸோ இதில் லாஸ்ட்டில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ ஸ்பெசிஃபிக் விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க்னு ஒன்று. ஓகேவா? ஸோ ஸ்பெசிஃபிக் விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க். ஸோ அந்த விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு யூஸ் அண்ட் எக்ஸிஸ்டிங் ஹார்ட் டிஸ்க் ஃபைல்னு ஒன்று இருக்கும். இந்த ஃபைல் மேனேஜரை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆடுன்னு ஒன்று இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா எம்டியாக தான் காட்டும். ஸோ இந்த ஆடுன்னு ஒன்று இருக்கும். இந்த ஆடுன்னு ஒன்று கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருப்பீங்க தெரியுமா, லினக்ஸு. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு ஒரு ஃபைல் காட்டும், விர்ச்சுவல் டிஸ்க் இமேஜ்னு சொல்லிட்டு. சப்போஸ் உங்களுக்கு இது காட்டலை அப்படின்னா இங்கே ஆல் ஃபைல்னு இருக்கும், இதை கொடுத்து பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக காட்டும். காட்டாமல் எரர் வராது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எரர் வராது. இதை வந்துட்டு நம்ம கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா, கிளிக் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு நார்மலாக இப்படி வந்துடும், கால் லினக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும், நம்ம நேம் கான்ஃபிகர் பண்ணதில் வந்துடும். ஸோ இப்போ கால் லினக்ஸ் வந்ததுக்கப்புறம் எடுத்தோடனே ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா செட்டிங்ஸ் இதில் பண்ண வேண்டியது இருக்குது. என்னன்னா செட்டிங்ஸ் போய்க்கோங்க. செட்டிங்ஸ் போயிட்டு நெட்ஒர்க்கில் அடாப்டர் 1 எனேபிள் பண்ணிக்கோங்க. இது வந்து டிசேபிள் இருந்தாலும் இருக்கும், எனேபிள் இருந்தாலும் இருக்கும். ஸோ வந்துட்டு எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் அடாப்டர் வந்துட்டு ஹோஸ்ட் ஒன்லி அடாப்டர், இந்த ஹோஸ்ட் ஒன்லி அடாப்டர் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஹோஸ்ட் ஒன்லி அடாப்டர் செட் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் அடாப்டர் வந்துட்டு NAT. ஓகேவா? செகண்ட் அடாப்டர் NAT. ஸோ இந்த 2 அடாப்டர் தான் எனேபிள் இருக்கணும், வேறு எதுவுமே எனேபிள் இருக்கக்கூடாது. ஓகே, இது ரெண்டுமே எனேபிள் இருக்கான்னு பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களோட சிஸ்டம் மெமரி, ரேம் வந்துட்டு எவ்வளோ ரேம் கொடுக்குறீங்க உங்கள் சிஸ்டமை பொறுத்து கொடுத்துக்கோங்க. 2.5 GB நீங்கள் கொடுத்தா பெட்டர். ஓகேவா?
ஓகே, இப்போ வந்துட்டு லினக்ஸ் நம்ம செட்டப் பண்ணியாச்சு. லினக்ஸை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். அது வந்துட்டு காலி தான் வந்துட்டு பாஸ்வேர்டு யூசர் நேமு. இப்போது நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம இன்னொன்று இன்ஸ்டால் பண்ணுவோம். கால் லினக்ஸ். ஓகே, கால் லினக்ஸ் வந்துட்டு அட்டாக்கர் மிஷினா. ஸோ இப்போது நம்ம வந்துட்டு அதை ஹேக் பண்ணி பார்க்கறதுக்கு ஒரு மிஷின் வேணும், கரெக்டாக? அதுதான் வந்துட்டு இந்த மெட்டாஸ்ப்ளாய்டபிள். மெட்டாஸ்ப்ளாய்டபிள்ங்கிறது வந்துட்டு ஒரு விக்டிம் மிஷின் மாதிரி. ஸோ இந்த விக்டிமை நம்ம அட்டாக் பண்ணி பார்ப்போம், ஓகேவா? இந்த லினக்ஸ் மிஷின்ல இருந்து இந்த விக்டிமை நம்ம அட்டாக் பண்ணி பார்ப்போம். இந்த விக்டிம் மிஷினை தான் இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம், ஓகேவா? இப்போது அதே சேம் கூகுளில் மெட்டாஸ்ப்ளாய்டபிள்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு வரும். மெட்டாஸ்ப்ளாய்டபிள் 2 டவுன்லோட் அப்படின்னு போட்டிங்கன்னா இங்கே ரேபிட் 7லேருந்து வரும், ஓகேவா? ரேபிட் 7லேருந்து வந்தோடனே ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ 2 டவுன்லோட் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டில் ஒரு லிங்க் வரும், download.htmlங்கிற ஒரு ஃபைலில் வரும், இன்ஃபோமேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இதை கிளிக் பண்ணக்கப்புறமா ஒரு பேஜ்குள்ளே போவோம். ஸோ பொறுமையாக வெயிட் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுங்கள். இதில் எரர் வந்தால் நம்ம ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் ஆனால் சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் நோ கொடுத்தீங்க அப்படின்னா திருப்பி அதே பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகிட்டு நமக்கு வந்துட்டு இந்த மெட்டாஸ்ப்ளாய்டபிள் லினக்ஸ் ஜிப் ஃபைலும் வந்துட்டு இன்ஸ்டால் ஆரம்பிச்சிடும். ஸோ இது ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் இந்த ஜிப் ஃபைல் நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைல் மேனேஜர் போயிட்டு இந்த டவுன்லோட்ஸில் இருக்கும். ஸோ அந்த டவுன்லோட்ஸ் மெட்டாஸ்ப்ளாய்டபிள்னு இருக்குமா? ஸோ இதை வந்துட்டு நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு ஆல்ரெடி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இங்கே இருக்குது மெட்டாஸ்ப்ளாய்டபிள் சொல்லிட்டு லினக்ஸ். ஸோ இதே மாதிரி தான் ஃபைலாக வந்துடும். இந்த விர்ச்சுவல் மிஷின் டிஸ்க்னு ஒரு ஃபைலாக வந்துடும், ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதே மாதிரி விர்ச்சுவல் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. விர்ச்சுவல் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு லினக்ஸ் ஒன்று இங்கே காட்டும், ஓகேவா? நான் வந்துட்டு நிறைய செட்டப் பண்ணி வச்சிருக்கேன். விண்டோஸ் மிஷின் வச்சிருக்கேன், மெட்டாஸ்ப்ளாய்டபிள் வச்சிருக்கேன், நிறைய வச்சிருக்கேன். ஸோ இதை பார்த்து யாருமே கன்ஃபியூஸ் ஆக வேணாம். இப்போ உங்ககிட்ட கரண்ட்டாக இருக்க போகிறது என்ன அப்படின்னா கால் லினக்ஸும் மெட்டாஸ்ப்ளாய்டபிள் மட்டும்தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு நியூ கொடுத்துக்கோங்க, ஓகேவா? இது ரெண்டுமே மறந்துடுங்க, இது இருக்கிறதே மறந்துடுங்க, ஓகேவா? எப்பவும் போல் உங்கள் சிஸ்டமில் நியூ கொடுத்துக்கோங்க. நியூ கொடுத்துட்டு மெட்டாஸ்ப்ளாய்டபிள், ஓகேவா? மெட்டாஸ்ப்ளாய்டபிள் 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. ஸோ இங்கே வந்துட்டு ஓஎஸ் நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓஎஸ் என்ன அப்படின்னா லினக்ஸ், ஓகேவா? இதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஸ்பெசிஃபை விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க், ஓகேவா? இந்த ஹார்ட் டிஸ்கில் வந்துட்டு நம்ம உங்கள் சைஸ் எவ்வளோ நாளும் நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் எக்ஸாம்பிள் 20 GB வச்சுக்கிறேன். இது வந்துட்டு யூஸ் அண்ட் எக்ஸிஸ்டிங் ஹார்ட் டிஸ்க் ஃபைலு. இது கொடுத்ததுக்கப்புறம் ஃபைல் மேனேஜர் சூஸ் பண்ணி நீங்கள் ஆடு கொடுத்துடணும். நீங்கள் ஆடு கொடுத்ததுக்கப்புறமா எங்கேயுமே போகாமல் டேரெக்டாக நீங்கள் எங்கே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணீங்களோ அந்த ஃபோல்டருக்குள்ளே போய்க்கோங்க. நான் வந்து இங்கே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கேன் மெட்டாஸ்ப்ளாய்டபிள் லினக்ஸு. இங்கே நான் வந்துட்டு இந்த ஃபைலை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணோன்னுமே எனக்கு வந்துட்டு செலக்ட் ஆகிட்டு இங்கே எப்படி ஆட் ஆயிரும், ஓகேவா? நான் ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சுருக்கேன். நான் திருப்பி ஆட் பண்ணால் எனக்கு வந்துட்டு கரெக்ட் ஆயிரும். ஸோ அதனால் நான் ஆட் பண்ணல. நீங்கள் வந்துட்டு டேரெக்டாக ஆட் கொடுத்தீங்கன்னா எந்த ஒரு எரருமே இல்லாமல் டேரெக்டாக ஆட் ஆயிரும். இப்போது நீங்கள் மெட்டாஸ்ப்ளாய்டபிள் 2க்கு வந்துட்டு அதே மாதிரி தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடக்கூடாது. இங்கே வந்துட்டு செட்டிங்ஸ் போகணும். செட்டிங்ஸில் போயிட்டு நெட்வொர்க்கில் ஹோஸ்ட் ஒன்லி அடாப்டர் போடணும். ஸோ ஃபஸ்ட்டு எனேபிள் நெட்வொர்க் அடாப்டர்னு இருக்கும். இது எனேபிள் பண்ணிட்டுக்கப்புறம் ஹோஸ்ட் ஒன்லி அடாப்டர் போடணும், ஓகேவா? ஸோ ஒரே ஒரு அடாப்டர் தான் இதுக்கு இருக்கணும். ஸோ ஹோஸ்ட் ஒன்லி அடாப்டர், ஓகேவா? ஸோ மெட்டாஸ்ப்ளாய்டபிள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ லினக்ஸுக்கு டவுட் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் வீடியோ வந்துட்டு பேக்வேர்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ லினக்ஸோட நெட்வொர்க் செட்டிங்கும் அகைன் காமிச்சிடுறேன். லினக்ஸோடது என்னென்னா ஹோஸ்ட் ஒன்லி அடாப்டர் ஒன்று, செகண்ட் அடாப்டரில் வந்துட்டு நேட் நெட்வொர்க் ஒன்று, ஓகேவா? ஸோ பர்ஃபெக்டாக செட்டப் பண்ணி முடிச்சிருங்க. ஸோ இதுதான் செட்டப்பு. நீங்கள் வந்துட்டு இது இப்போது அட்டாக் பண்ணி ரெடியாக இருக்குது, பார்க்கலாம், ஓகேவா? ஸோ உங்களுக்கு பண்ண தெரிஞ்சால் பண்ணுங்கள், இல்லைன்னா நம்ம வந்துட்டு கிளாஸில் வந்துட்டு பார்ப்போம், ஓகேவா? ஸோ இதுதான் செட்டப்பு. இந்த செட்டப் அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.